தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 30 வியாழக்கிழமை சரியாக மதியம் 3 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். ஏப்ரல் 30 முதல் வடமேற்கு காற்றின் ஊடுருவலின் காரணமாக மழைப்பொழிவு தமிழகத்தின் வட உள்பகுதிகளாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டத்தின் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி பகுதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவோடு இணையும். இப்போ தமிழகத்தில் பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 30 தேதி கடந்து நமக்கு மழைப்பொழிவின் சூழல் என்பது உருவாகக்கூடும் என்று சொல்லியிருந்த அடிப்படையில் இன்றைக்கு பரவலாக ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி இந்த வெப்பச்சலன இடிமழையானது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் இந்த மலைப்பகுதிகளில் சற்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு என்பது ஃபஸ்ட்டு தொடங்கும். இப்போது கல்ராயன் மலைப்பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு அப்படியே சேலத்தின் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, ஆந்திர எல்லையோர பகுதிகள், அதாவது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் சொல்லியிருந்தோம். கர்நாடக எல்லையோரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடுக்கு வடமேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், நீலகிரி அந்த மாவட்டத்தின் உதகமண்டலம் பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். அதே வேளையில்